அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஒளியியல்லேருந்து லென்ஸை வச்சு கேட்கக்கூடிய கணக்கீட்டு முறையில் கணக்கு பார்ப்போம். 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குவிய லென்ஸிலிருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவில் பொருள் ஒன்று வைக்கப்படுகிறது எனில் பிம்பம் தோன்றும் இடத்தையும் அதன் தன்மையும் கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கணக்கீடு போகிறதுக்கு நம்மளுக்கு தேவை லென்ஸின் சமன்பாடு. அதை இப்போ பார்ப்போம். லென்ஸின் சமன்பாடுன்னா 1/f = 1/v - 1/u. இது மேக்ஸில் ஃபார்முலா மாதிரி, ஃபிசிக்ஸ்லேயும் இந்த ஃபார்முலா மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்னா என்ன, வின்னா என்ன, யூன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது தெரிஞ்சது இப்போ நம்ம கணக்குக்கு போக முடியும். லென்ஸின் சமன்பாடு பார்த்துட்டோம். 1/f = 1/v - 1/u. இப்போ எஃப் அப்படின்னா என்னென்னு கேட்டோன்னா குவிய தூரம். அதே மாதிரி வி அப்படின்னா பிம்பம் உள்ள தொலைவு. யூ அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் உள்ள தொலைவு. இப்போ இது லென்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த லென்ஸில் இந்த பக்கம் பொருள் ஒன்று இருக்குது, இங்கே பிம்பம் இருக்குது. இப்போ பொருள் நேராக பேசியிருக்கோம் அப்படின்னா பிம்பம் என்ன பண்ணணும், அந்த பக்கம் வேணும் குவி லென்ஸில். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது பொருள் அப்படின்னா இதுக்குள்ள தொலைவு, லென்ஸுக்கும் இதுக்கும் உள்ள தொலைவு யூ கொடுத்துட்டாங்க. லென்ஸோட குவிய தூரம் எஃப் இது கொடுத்துட்டாங்க. இந்த லென்த் என்ன, பிம்பமையும் லென்த் என்ன, பிம்பமையும் லென்த் என்ன, அதே மாதிரி பிம்பம் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா பார்த்துங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இது கணக்கு 10 சென்டிமீட்டர் குவியணும். அப்போ எஃப் எவ்வளோதுன்னா 10. யூ எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, 20 சென்டிமீட்டர் அதை கொடுத்துருக்காங்க. இப்போ வி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ எஃப் குவிய தூரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர். இங்கே கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பிம்பம் உள்ள தொலைவு, கோயிலேருந்து பிம்பம் உள்ள தொலைவு. இது என்ன பண்ணிக்கிறாங்க, நம்மளுக்கு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பொருள் உள்ள தொலைவு என்ன கொடுத்துருக்காங்க, பொருள் உள்ள தொலைவில் 20 சென்டிமீட்டர். ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணுவோம். 1/f எஃப்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், இதில் 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, = 1/v நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதில் 1/u எவ்வளோது, 20 சென்டிமீட்டர். கார்ட்டீசியன் சமன்பாடு படி என்ன பண்ணோம், கார்ட்டீசியன் மரபு சமன்பாட்டின்படி என்ன பண்ணணும், குவிலென்ஸுக்கு மைனஸ் எல்லாமே என்ன பண்ணணும், மைனஸில் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு தேவை 1/v, அதை அப்படியே வச்சுக்கோம். இங்கே 1/-10 இருக்குது. இது அந்த பக்கம் வரணும், ப்ளஸ்ஸு 1/20. இப்போ எல்லாமே 20 இருந்தாலும் 20 மாற்ற போகிறோம். அப்படின்னாக்க என்ன வரும், எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான். 1/v = இது 10 இந்த 10 20 ஆகணும்னு பண்ணணும். மேலே 2 கீழே 2 மேலே 2/20 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். இங்கே ஆல்ரெடி 1/20 இருக்குது. போச்சு நம்ம இது எவ்வளோ, இது மைனஸ் வச்சுன்னு எவ்வளோ இருக்குது, 1/v = -1/20. அப்போ அவனுக்கு எடுக்க போகிறான், அதன் தன்மை மற்றும் இடத்தை காண்கணும். இடம் என்ன, இடம் எத்தனை சென்டிமீட்டர், அப்போ வி 20 சென்டிமீட்டர் தொலைவில் வரும் பிம்பம் வீழும். இது மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணோம், மெய் பிம்பம் தலையாக இருக்கும். மெய் பிம்பம் எப்படி இருக்கும், தலையாக இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.